விட்டா கோர்ட்ல கேஸ் போட்டு டாக்குமெண்டே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கேட்டேன் தெரியுமா? எங்க 2 மாசம் ஆயிடுச்சு. தெரியுமா? அப்ப என்ன கூட்டிட்டு போனீங்களா? அதான் லாயரா கொக்கா. 99 ரூபீஸ் தான் சார். அத கூட இவங்க வாங்கி தர மாட்டாங்க. சே புள்ளைய இப்படி ஏமாத்துறீங்களே ஒரு பையனும் அம்மாவுமா. ஆரம்பிக்கலாங்களா? சார் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் சார் என் சன்னுக்கு. அவன் அதனால ஃபர்ஸ்ட் டேன்றதுனால எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். சரி சரின்றதுனால சரி நான் அவ ஸ்கூலுக்கு வேற ஸ்கூல் படிக்கிற அவன் வேற ஸ்கூல், அதனால கூட்டிட்டு வரும்போது வாங்கி கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. சரி இவ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹோட்டலுக்கே போகணும்னு விரும்ப மாட்டா. அப்படியே ஹோட்டல் போனாலும் 2 இட்லியை தவிர்த்து வேற எடுக்க மாட்டா அவ. ஓ அப்படியா விஷயம்? நான் வெஜ் ஹோட்டல் போனா வெறும் இட்லி தான் சாப்பிடுவேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். ஆனா நான் வெஜ் ஹோட்டல் என்ன கேளுங்க, பிரியாணி சாப்பிடுவேன்ல. எனக்கு அண்ணா இருக்காங்க சார். அந்த வாட்டி வந்து எனக்கு நான் வெஜ்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அன்னைக்கு சரி என்னை விட்டு மட்டும் தனியா அவங்கள கூட்டிட்டு போய் ஃப்ரைஸ், பர்கர், ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மம்மிக்காக எங்க வீட்ல. நான் அப்புறம் வந்து இது வரைக்கும் வந்துருச்சு, இதுல வர மாட்டேங்குது. நான் நினைச்சேன் எதுக்கு இவங்க இப்படி லேட்டா வர மாட்டாங்களே. கேலரிஸ் எடுத்து பார்த்தா நல்லா அண்ணனை கூட்டிட்டு போய் மட்டும் வாங்கி தந்திருக்காங்க. கேக்குறேன் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? விட்டா கோர்ட்ல கேஸ் போட்டு டாக்குமெண்டே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ பையனுக்கு மட்டும். சார் அப்பா கிட்ட சொன்னா அவர் கேஸ் போட்டுருவாரு சார். அப்பா அட்வொகேட் தான போட்டு. அவர் அட்வொகேட் தானா? ஆளு கையிலே இருக்காமே. யார் சாமி இவன்? அப்புறம் அண்ணாக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கூட்டிட்டு போறாங்களா? எனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டே இல்லையா? இல்லையா? எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டே இருக்கு. வேற மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் டே இருந்துச்சுனா அப்ப என்ன கூட்டிட்டு போறல. எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? எங்க 2 மாசம் ஆயிடுச்சு. சோத்திரை அடி வாங்கியாச்சு. சார் அதுதான் அவ கேட்டதனால அழைச்சிட்டு போக வேண்டியதா ஆயிடுச்சு. இவருக்கு வந்து ஏங்க சேத்திரை அடி வாங்கியாச்சு. நான் எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? அப்ப என்ன கூட்டிட்டு போனீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரே வாட்டி கேட்டதுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. இது அநியாயம், இது அக்கிரமம். என்னது? இல்ல சாப்பிட்டாலுங்க சும்மா இருக்கணும். அத போட்டோ எடுத்து. நான் இல்ல சார் சன்னே எடுத்து வச்சிக்கிட்டே இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். போய் சார் இல்ல அவங்களே எடுத்துண்டா அவங்க கைய வச்சு ஒண்ணு இப்படி எடுத்துக்கணும். பைய பிடிச்சிட்டான். இல்லனா இப்படி எடுத்துக்கணும். அதுவும் தனியா இப்படி இருக்கு. எல்லாம் டெக்னாலஜி. இந்த இடத்துல அண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது எப்பறா நான் சதந்தறது இவங்க எடுக்கறாங்க. அதான் லாயரா கொக்கா. சரி அவனை கூட்டு போனீங்க, இருந்துட்டு போட்டோம். வரையில ஒரு 2 சிக்கன் பீஸ் லாயருக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஆமா செஞ்சிருக்கலாம்ல. சார் எனக்கு வந்து ஆர்டர்லாம் பண்ண தெரியாது சார். இங்க பாருங்க அவன் வந்து அப்படியே போறா பண்ண. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நாங்க 99 ரூபீஸ் தான் சார். அதுக்கு வந்து நல்ல பெரிய பெரிய 2 சிக்கன் தராங்க சார். சோலி முடிச்சு. அத கூட இவங்க வாங்கி தர மாட்டாங்க. ஒண்ணு கூட்டிட்டு போனாங்கன்னா யாரோட எங்க அண்ணனோட தான் கூட்டிட்டு போவாங்க. யாரா நீ? அன்னைக்கு ஏதோ ஒரு அதிசயமால மோமோஸ் கடை கூட்டிட்டு போனாங்க. அதுக்குள்ள அண்ணா ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டாங்க. ஆஹா எனக்கு தெரியாம கூட்டிட்டு போனாங்க. அப்பதான் பார்த்தா அண்ணனும் சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்கிட்ட நான் சாப்பிட்டது 3 மோமோஸ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணா சாப்பிட்டது 4 மோமோஸ். அண்ணா சாப்பிடலன்னு நினைச்சு நானும் பாசமலையா பொங்கி கொடுத்துட்டேன். பார்த்தா அண்ணா வந்து சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன் கேட்டா அதே கிடையாது, நீ தான் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டல அப்படின்றாங்க. புள்ளைய இப்படி ஏமாத்துறீங்களே ஒரு பையனும் அம்மாவுமா. இத்தனை வாட்டி அவங்க பையனை மட்டும் தான் சார் கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க பையனா அவங்க அண்ணன் தானே பாவம். அந்த லெவலுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. நியாயமா பண்ணுங்கடா. அநியாயம் பண்ணா. ஒரு பவுச் நான் கேட்டேன் சார். ஒரு பவுச்சுக்கு உடைஞ்சு போன பவுச்ச தான் நான் இத்தனை நாளா எடுத்துட்டு போயிட்டேன். ஏன்டா? எங்க இருக்கு தெரியுமா? மேல இருக்கு, பர்ன மேல இருக்கு. அதை எடுக்க மாட்டேன். எடுக்க கூட இவ்ளோ பண்றாங்க சார். பாவமே. வேஸ்டா இருக்கட்டும், ஃபுல்லா உடைச்சு முடிச்ச பிறகு உடைச்சு நொறுக்குன பிறகு உடைச்சு தூள் தூளா கிடக்குது. இந்த பாட் தனியா இருக்கு, இந்த பாட் தனியா இருக்கு. எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களாயா? எவன் ரத்த கைக்கு சாவறது? சார் ஒரு சைடு யூஸ் பண்ணிக்கோ, வேஸ்ட் எதுக்கு பண்றது? எல்லாம் முடிச்சு ஒரு ரெண்டு சைடுமே உடைஞ்சிருச்சு சார். ஆக்சுவலா நீங்க அமைதியா இருக்கதா உங்களுக்கு நல்லது நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு வாய் திறந்தா நீங்க 10 பாயிண்ட் வருது. பிறவியில வந்ததுடா அதெல்லாம். மோது கூட சார் நம்ம ஒரு 4 லைன் சொல்லிருந்தா அதுல ஒரு 100 டவுட் வரும். எனக்கு அப்படியே டென்ஷன் டவுட் தான வருது. நியாயம் தான. கிளாஸ்ல அந்த மேமோ கேக்க விட மாட்டாங்க. ரேஸ் ஹேண்ட்ஸ் பண்ணா why are you raising hands? keep hands downன்றாங்க. எனக்கு வருது பாருங்க கோவம். எனக்கே வருது. அந்த மிஸ்டர் கேக்க விட மாட்டாங்க. யார கேக்குறது? ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. கேக்குறது நானு. என்ன உனக்கு அதேதானா? உனக்கு அதேதானா? அடங்கொக்காலவனே. இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, நான் ஸ்கூல் முடிச்சிட்டு வந்தா மட்டும் இல்ல பாப்பா அம்மா கையில ஹெல்மெட் இருக்கும். அது மட்டும் இல்லாம சாவியும் இருக்கும். என்னது இது? ஹெல்மெட்டோட வந்திருக்காங்க பார்த்தா டாடியா வந்திருப்பாரு. சோலி முடிச்சு. 2 பேரும்
கேட்டால தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இல்ல புரியல. அவரை தேவசம் பண்ணிட்டு வந்தோம். சாமி கூப்பிட்டது சார். அப்படி இருந்தாலும் நானும் தானே சார் வரணும் அந்த இதுக்கு. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சார் எல்லாம் எங்க அப்பா தான் சார் பாப்பாங்க. இவங்க ஒண்ணுமே எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் சாமி நீங்க? நானா? டேய், என்ன கொடுத்துற நீ? அம்மா செஞ்சது உனக்கு நிறைய செஞ்சிருக்காங்க சரியா, அதனால நீ அதை பத்தி வருத்தப்படாத. செஞ்சிருக்காங்க. நீங்க அத மட்டும் சொல்றீங்க. என்ன ரெடி செஞ்சு? அம்மா இல்லைன்னா நீயே இல்லை நானும் இல்லை, நீயும் ஒண்ணுதான் உங்க அண்ணனும் ஒண்ணுதான், அம்மாவுக்கும் எனக்கும் சரியா. வாய்ப்பில்ல ராஜா. நானும் ஒண்ணுதான். ஆனா அவங்களுக்கே எல்லாத்தையும் செய்ய கூடாது. எனக்கும் இருக்குல்ல. இல்லப்பா, அது நான் உனக்கு இருக்கல, உங்களுக்கு பிறந்திருக்கேன். இல்லடா உனக்கு அடேங்கப்பா. செய்யற மாதிரி தோணுது. எனக்கு கொஞ்சமாச்சு செய்யணும். சரிடா. எனக்கு விளையாடுறதுக்கு டாய்ஸ் இருக்கா சார்? மறுபடியும் ஆரம்பிச்சான்ல. என்கிட்ட ஒரே ஒரு டாய்ஸ் தான் இருக்கு. அது ஒரு சயின்ஸ் கிட். அந்த ஃபேக்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். அது எனக்கு செய்ய தெரியாது. வேற இது இந்த வால்கேனோ, இந்த சோப்பு இதெல்லாம் செய்ய தெரியும். வால்கேனோல அந்த பேக்கிங் சோடா தான் வேணும். அது கூட வாங்கி தர மாட்டாங்க சார். என்ன ஆயிடுச்சுன்னா வீடுகள்ல டாய்ஸ் எல்லாத்தையுமே எஜுகேஷனா மாத்துறீங்க. உண்மை. குழந்தைகளுக்கான டாய்ஸ் என்ன? அதுங்க ஜாலியா அதெல்லாம் யோசிக்க மாட்டேங்க. இந்த டாய் வழியா அறிவு வளருமா? எல்லா இவருக்கு இதான் வேலை. ஆல்ரெடி கிட்ஸோட வேர்ல்டு ஃபில்டு வித் ஃபேக்ட்ஸ் தான். நம்ம நீங்கெல்லாம் சிறுபிள்ளைகளாக இருந்தப்ப உங்க உலகம் வந்து ஃபேண்டசியால ஃபுல்லா இருந்தது. பாயிண்ட். மயிலிறகு முளைக்கும், பல்லு வச்சா இது வரும், ஏதோ சின்ன சின்ன பொய்க்கதைகள்லாம் கூட நம்ம நம்பியிருக்கோம். ஆனா அப்போஸ் வேணும். ஆனா விளையாடுற பொம்மை எல்லாமே அறிவு வளர்ச்சிக்கான பொம்மையாக நீங்க மாத்த ஆரம்பிச்சீங்கன்னா பசங்கள்ட்ட இருக்கிற சைல்ட்ஹுட் அந்த ஃபீலே போயிடுமே. கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க. அப்ப குழந்தைகள் உலகத்தை முழுக்க முழுக்க அறிவுச்சூழலாகவே மாற்ற முயற்சி பண்ணீங்கன்னா கஷ்டமாயிடும். தேங்க்யூ ஜட்ஜ். அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சு. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.